ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா ஏஸ் புதிய ஃப்ளக்ஸ் ஃபியூவல் வண்டி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளக்ஸ் ஃபியூவல்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு ஃபியூவல் தான். அதாவது வழக்கமாக இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எலக்ட்ரிக் இதுக்கு எல்லாம் வித்தியாசமாக மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு வண்டி தான் இந்த ஃப்ளக்ஸ் ஃபியூவல்னு சொல்லக்கூடியது. இது இப்போ இந்திய கவர்மெண்ட் இந்த மாதிரி வண்டிகளை தான் தயாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முக்கியமாக பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தயாரிக்கப்படக்கூடிய விஷயம். இந்த வண்டியில் முக்கியமாக கார்பன் எமிஷனே இருக்காது. இந்த மாதிரி கார்பன் எமிஷன் இல்லாதனால டெல்லி போன்ற நகரங்கள்லாம் ஓட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இப்போ பொல்யூஷனுங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால் இதுக்கு ஏற்ற மாதிரி குறைவான பொல்யூஷனை உருவாக்க மாதிரி என்ஜினை தயாரிக்கிறாங்க. அந்த வகையில் தயாரிக்கப்பட்டதான் ஏஸ் ஃப்ளக்ஸ் ஃபியூவல் அப்படிங்கிற வண்டி. இந்த வண்டியை பொறுத்தவரை லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. என்ஜின் 695 சிசியில் 2 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா வண்டியோட சைஸ் எல்லாமே பெருசாகவே இருக்குது. பவரை பொறுத்தவரை 31 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு ஏற்ற மாதிரியே டார்க்குமே நல்லா இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை 60 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட அவுட்டர் லுக் எல்லாம் பக்காவாக இருக்குது. வண்டியில் லோடிங் ஏரியா எல்லாமே பெருசாகவே இருக்குது. பில்ட்டு குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ்லேருந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க சரியான ஒரு வண்டின்னே சொல்லலாம். ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை 26 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஒரு மினி லாரி மாதிரி தான் இருக்குது. வீல் பேஸை பார்த்தோம்னா 2100 mm கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இன்டீரியர்லேயும் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேருந்து மற்ற டச் ஸ்க்ரீன், இன்ஃபோர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. லோடு பாடியிலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா 7 அடி நீளத்தில் கொடுத்துருக்காங்க. அகலமுமே நல்லா இருக்குது. வண்டிக்கு டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது அகலத்தை பொறுத்தவரை 1500 mm இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டும் பக்காவாக இருக்குது. ஹைட் அதிகமாகவே இருக்குது. இதில் உள்ள ஹைட்டை பார்த்துட்டோன்னா 1840 mm வரைக்கும் இருக்குது. நல்ல உயரமான வண்டின்னு சொல்லலாம். லோடிங் அதிகமாக ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ளக்ஸ் ஃபியூவலுங்கிறது பொல்யூஷன் ஃப்ரீயாக உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான என்ஜின் தான். இதில் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதில் ரியரை பொறுத்தவரையில் நமக்கு ட்ரம் பிரேக் வழக்கமாக வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டைலில் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் இல்லாட்டாலுமே அதில் உள்ள ஏரோடைனமிக் டிசைன், வீல் இது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. டயர் சைஸை பார்த்தோன்னா 145 R12 டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே ஸ்டைலிஷான வீல் கப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் டச் ஸ்க்ரீன் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதே மாதிரி தான் டெலிமேட்டிக்ஸ் மூலமாக பார்க்க மாதிரி விஷயங்கள். ஃப்ரண்ட்டு பேராபோலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரியர்லேயும் நமக்கு செமி எலிப்டிக்கல் சஸ்பென்ஷன் வந்துடுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வண்டியில் பக்காவாக இருக்குது. டாடா ஏஸில் இப்போ நிறைய டைப்பான வேரியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் ரியர் ஆக்சலை பொறுத்தவரை பேஞ்சோ டைப்பு ரியர் ஆக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஃபேஸிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல பெட்ரோல் பம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அதே நேரம் நல்ல இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்தோடையும் இருக்குது. நல்ல கிராஸ் வெயிட்டு பார்த்தோன்னா 1740 kgயில் கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியே பேலோடு 900 kg ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். டிசைனாக இருக்கட்டும், அதோட பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே டாட்டாவோட நம்பிக்கை இதில் தெரியுது. வண்டியை பொறுத்தவரை கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் 1 ஏறுற மாதிரி தான் இருக்குது. டிரைவர் சீட்டு, கோ டிரைவர் சீட் எல்லாமே பக்காவாக இருக்குது. கம்ஃபர்ட்டாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்த்தோன்னா 160 mm கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் உள்ள இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. லார்ஜ் கேபின் ஏரியா கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்டீரியரில் இருக்கக்கூடிய இதில் ஸ்பேசியஸாக இருந்தால் தான் நமக்கு காற்றோட்டமாக இருக்கும். வண்டி அதிக ட்ராவல் பண்ணுங்க. ஃபியூவல் காம்பினேஷன் ஆஃப் எத்தனால் அண்ட் பெட்ரோல் மிக்சர் தான் இந்த ஃப்ளக்ஸ் ஃபியூவலுங்கிறது. இது முக்கியமாக என்னென்னா பெட்ரோல் செலவு குறைவாக இருக்கும். எத்தனால் அளவு அதிகமாக வச்சுருப்பாங்க. அதனால் பொல்யூஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே நேரம் நமக்கு காஸ்ட்டும் குறையும். E20, E85 ஃப்ளக்ஸ் ஃபியூவல்ஸு பொதுவாக யூஸ் பண்ண போகிறாங்க. E20னா எத்தனால் 20% இருக்கும். E85னா எத்தனால் 85% இருக்கும். 15% பெட்ரோல் இருக்கும். ஸோ பெட்ரோலோட காஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்வரன்மெண்ட்டை உருவாக்குறதுக்காகவே முற்றிலுமாக இருக்குது. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இதை ரொம்பவே ப்ரொமோட் பண்ணாங்க. இது இந்த மாதிரி வண்டியில் மட்டும் இல்லாமல் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்குமே தயாரிக்காங்க. இப்போ டாட்டா பஞ்சு இந்த மாதிரி வண்டியில் எல்லாமே அதை கூடிய சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதில் அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்குது. வண்டியை பொறுத்தவரையில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாரண்டி 2 years 72,000 kilometers கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. அதுக்கடுத்து ப்ரைஸ் இன்னும் தெரியலை. ஸோ இது குறைவான விலையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பொல்யூஷன் ஃப்ரீ வண்டி உருவாக்கும் போது தான் நமக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதோட ப்ரைஸுன்னு பார்த்துக்கிட்டோன்னா சாதாரண பெட்ரோல் வண்டி எந்த ரேட்டில் கொடுக்காங்களோ அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த வண்டி நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.